அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்ற குரலுடன் இன்றைய நாம் நிகழ்வில் ஒரு சிறப்பு வந்திருக்கின்றார். ஆய்வு நோக்கில் உலக நாடுகளில் தமிழர்களின் தொடர்புகளை பற்றி நாம் பேசி வருகின்றோம். அதிலே இன்று ஒரு சிறப்பு நிறுவனத்தின் ஒரு சிறந்த தலைவரை நாம் சந்திக்க இருக்கின்றோம். திரு ஜான் சேமுவல் அவர்கள். அவர் இந்த ஆய்விலே பல பணிகளை செய்துள்ளதால் அவரை இன்று இந்த நிகழ்வில் நாம் சந்திக்க இருக்கின்றோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இப்ப நீங்க உங்களை பத்தின ஒரு சிறு அறிமுகம் கொடுங்க. ஏன்னா உங்களோடது ஒரு பெரிய அறிமுகமா தான் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க உங்களை பத்தி நீங்களே சொன்னீங்கன்னா ஒரு சிறப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் அறிமுகத்தை முதலில் ஆரம்பியுங்கள் ஐயா. சுருக்கமாக சொல்லுகிறேன். நான் ஆசியவியல் நிறுவனம் என்கின்ற ஆராய்ச்சி அமைப்பை ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையிலே தொடங்கினேன். இந்த அமைப்பு ஜப்பானிய, கொரிய, சீன, பிற நாடுகளுடைய கூட்டுறவோடு சேர்ந்து ஆசிய மொழிகள், ஆசிய இலக்கியங்கள், ஆசிய பண்பாடு ஆகியவற்றுக்கு இடையே இருக்கின்ற அந்த குடும்ப ஒப்புமைகளை ஆராய்வதை குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வருகின்றது. ஜப்பானிய கூட்டுறவோடு வலுவாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் ஜப்பானியர்களோடு சேர்ந்து பல திட்டங்களை செய்திருக்கிறது. இதுவரை 170க்கு மேற்பட்ட நூல்களை வெளியிட்டிருக்கின்றது. 15க்கு மேற்பட்ட மாநாடுகளை பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு நாடுகளில், ஆசியா, ஐரோப்பியா போன்ற பல்வேறு நாடுகளில் நடத்தி இருக்கின்றது. ஏராளமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பல பணிகளை செய்து வருகிறது. அந்த அடிப்படையிலே கொரிய நாட்டோடும் நாங்கள் சில பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அது முன்னேற்ற நிலையில் உள்ளது. இப்படி பல பணிகள் ஆசியவியல் நிறுவனம் ஒரு பக்கத்திலே யுனெஸ்கோவோடு சேர்ந்து பணியாற்றுகின்றது. யுனெஸ்கோவினுடைய உலகின் நினைவு சின்னங்கள், த மெமரி ஆஃப் த வேர்ல்டு என்கின்ற ஒரு திட்டத்தினுடைய ஒரு அங்கமாக ஆசியவியல் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது. இந்த திட்டத்தின் மூலமாக அழிந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஓலைச்சுவடிகளுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு முயற்சி. அந்த முயற்சியிலே பல சாதனைகளை இந்த நிறுவனம் செய்துள்ளது. அதுபோன்று உலகளாவிய தமிழ் ஆய்வுக்குரிய அடிப்படை தரவு நூல்களை தயார் பண்ணி வருகிறது. என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் என்பன போன்ற பல பணிகள் இங்கு நடந்து வருகின்றது. அதை தவிர இந்த நிறுவனம் முனைவர் பட்ட ஆய்வாளர்களையும் அவர்களை தயார் செய்து வருகின்றது. பல அறிஞர்கள், வெளிநாட்டு அறிஞர்களும் நம் நாட்டு அறிஞர்களும் இங்கு முனைவர் பட்டம் பெற்றுள்ளார்கள். பிற நாட்டு நல்லறிஞர்களுடைய துணையோடு ஏராளமான மொழிபெயர்ப்புகளை செய்து வருகின்றோம். ஆக இந்த நூற்றாண்டில் ஐரோப்பிய சமுதாயமும் ஆசிய சமுதாயமும் தமிழை பற்றி அதிகமாக அறிந்து கொள்வதற்குரிய தரவுகளை எல்லாம் இந்த நிறுவனம் திரட்டி தருகின்றது. ஐயா, ஒரு சிறந்த நிறுவனத்தை பற்றி அறிமுகத்தோடு உங்களோட அறிமுகத்தையும் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. நிறைய பணிகளை செஞ்சிருக்கீங்க நீங்க. இப்ப நம்ம இந்த கொரிய தொடர்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்ப கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா தான் அதை பத்தின ஒரு அதிகமான ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க தொடங்கும் போது அது எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அந்த மாற்றம் எப்படி வந்தது, அதை பத்தின கொஞ்சம் குறிப்புகளை சொல்லுங்க ஐயா. அதாவது இந்த கொரிய தொடர்புகளை பற்றி நாம் பேச வேண்டும் என்றால் நாம் 1856க்கு செல்ல வேண்டும். 1856 என்பது தமிழ் வரலாற்றில், தமிழர்களுடைய வரலாற்றில், தமிழ் பண்பாட்டினுடைய வரலாற்றில், உலகம் தழுவிய தமிழராட்சியினுடைய வரலாற்றில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆண்டு. இந்த ஆண்டில் தான் ராபர்ட் கால்டுவெல் அவர்கள் தன்னுடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கின்ற நூலை முதலாக வெளியிட்டார். 1856 முதல் பதிப்பு வந்தது. 1875 அடுத்த பதிப்பு வந்தது. ஆக திராவிடவியலுடைய தொடக்கம் 1856. அதற்கு முன்னரே எல்லிஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள். ஆனால் ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு தொடங்கியது 1856 தான். இந்த நூலில் நமக்கு கிடைத்த சிறப்புகள் என்னவென்றால், அதுவரை தமிழ் மொழியானது சமஸ்கிருதத்திலிருந்து தோன்றியது என்று கருதிய கருத்தானது முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டது. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. சமஸ்கிருதம் திராவிட மொழிகள் என்கின்ற ஒரு குடும்பத்திற்கு முரண்பட்டது. திராவிட மொழிகளுடைய குடும்பத்திலே 9 மொழிகள் இருப்பதாக அன்றைக்கு கால்டுவெல் குறிப்பிட்டார். இன்று 35க்கு மேற்பட்ட மொழிகளை நாம் கண்டுபிடித்திருக்கின்றோம். ஆக திராவிட மொழிகளுடைய தனித்தன்மையும்
தமிழினுடைய தனித்தன்மையும் இந்திய நாட்டை பொறுத்தவரையில் ஆணித்தரமாக நிறுவப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழர்களுடைய அயல்நாட்டு தொடர்புகள், குறிப்பாக பிற நாடுகளில் இருக்கின்ற பிற இன மொழிகளுக்கும் திராவிட மொழிகளுக்கும் இடையே உள்ள உறவை கால்டுவெல் மிகச் சிறப்பாக நிறுவிச் சென்றார். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால், அவர் குறிப்பிட்ட மொழிகளுள் சித்திய மொழி குடும்பம் முக்கியமானது. சித்திய மொழி குடும்பம், அதற்கடுத்து செமிட்டிக் மொழி குடும்பம், சுமேரிய மொழி குடும்பம் என்றெல்லாம் பல மொழி குடும்பங்களோடு திராவிட மொழிகளுக்கு இடையே உள்ள உறவுகளை அவர் சொல்லி வரும்போது உரல் அல்டைக்கு மொழிகளை அறிமுகப்படுத்தினார். உரல் அல்டைக்கு மொழி என்று சொல்லும் போது ஜப்பானிய மொழி, கொரிய மொழி, ஹங்கேரிய மொழி, இந்த 3 மொழிகளும் தமிழோடு ஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப், குடும்ப ஒப்புமையுடைய மொழிகள் என்று அவர் முதலாக நிறுவினார். இது நமக்கு கொரியா மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பை பற்றி ஆராய்வதற்கு ஒரு அடிப்படையாக அடித்தளம் அமைத்து கொடுத்தது. ஜப்பானிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்பையும் அவர் சுட்டிச் சென்றார். பல ஆய்வுகள் தோன்றிவிட்டன. அதுபோல ஹங்கேரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள உறவுகளை பேசினார். GS பேலிண்ட் என்பவர் ஒரு நல்ல விரிவான ஒரு ஆய்வேட்டினை கொடுத்தார் திராவிட மொழிகளுக்கும் ஹங்கேரிய மொழிக்கும் உள்ள தொடர்பு பற்றி. ஆனால் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்பை பற்றி அவர் குறிப்பிட்டாலும் ஏராளமான ஆய்வுகள் தோன்றவில்லை. எப்படி இருந்தாலும் 120 ஆண்டுகளுக்கு முன்னர் ஹியூபர்ட் என்கின்ற அமெரிக்கர், கொரியர்களுடைய அரசவை தூதுவராக இருந்த அந்த பெரிய அறிஞர், அவர் ஒரு மொழிநூல் அறிஞர் இல்லாமல் இருந்தாலும் அந்த தலைப்பு மிகச் சிறப்பாக ஆராய்வு செய்திருந்தார். அவர் சிமிலாரிட்டி பிட்வீன் த டிராவிடியன் அண்ட் கொரியன், டிராவிடியன் ஃபேமிலி அண்ட் கொரியன் லாங்குவேஜ் என்ற புத்தகத்தை வெளியிட்டார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலிருந்து இந்த ஆராய்ச்சியானது சூடுபிடிக்க ஆரம்பித்தது. ஏராளமான அறிஞர்கள் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் இடையே உள்ள தொடர்புகளை பற்றி எல்லாம் எழுதி வந்தார்கள். எனினும் மிகப்பெரிய அளவிற்கு ஜப்பானியர்கள் அளவிற்கு இந்த ஆராய்ச்சியானது சிறக்கவில்லை. அதற்கு காரணம் என்னவென்றால், கொரியர்களுடைய மொழியியல் பின்புலன், அவர்கள் பெரும்பாலும் மோனோலிங்குவல் என்று கூறுவோம், மோனோலிங்குவலாக இருந்ததுனால இந்த லிங்குஸ்டிக்ஸ் என்கின்ற துறையானது அவர்களிடம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாததுனால பெரிய அளவுக்கு ஆராய்ச்சிகள் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்பொழுது ஆசியவியல் நிறுவனம் ஆரம்பித்ததற்கு பின்பு பல ஆராய்ச்சிகளை நாங்கள் மேற்கொள்ள ஆரம்பித்தோம். எங்களுடைய ஆராய்ச்சி ஒரு சின்ன எளிமையான தொடக்கத்தில் இருந்து தான் ஆரம்பித்தது. என்னிடம் ஆராய்ச்சி செய்வதற்காக ஒரு கொரிய மாணவி வந்திருந்தார். அவருக்கு தமிழில் ஆர்வம் கிடையாது. ஆனால் கொரிய இலக்கியத்திற்கும் அமெரிக்க இலக்கியத்திற்கும், குறிப்பாக எமிலி டிக்கின்சனுடைய கவிதைகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி ஆராய வந்திருந்தார். அவருடைய ஆராய்ச்சி அப்படி முன்னேறி கொண்டிருக்கும் போது ஏன் சில கருத்தரங்குகளை நாம் நடத்தக்கூடாது என்கின்ற எண்ணம் எங்களுக்கு வந்தது. கொரியா பவுண்டேஷனோடு தொடர்பு கொண்டோம். அவர்கள் உதவுவதற்கு வந்தார்கள். முதலாக கொரியன் கல்ச்சர் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் என்கின்ற தலைப்பிலே ஒரு பயிலரங்கத்தை நடத்தினோம். அந்த எந்த வருடத்தில் நடத்தினீங்க ஐயா? சென்னையில நடத்தினாங்க. எந்த வருடம்? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் சென்னையில் இந்த மாநாடு, இந்த கருத்தர பயிலரங்கை நடத்தும் போது ஏராளமான தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு கொரிய மொழியினுடைய கலை, பண்பாட்டு, பாரம்பரியங்கள் பற்றிய விளக்கங்களை கொடுத்தார்கள். கொரிய நாட்டிலிருந்து 3 அறிஞர்கள் வந்திருந்தார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற கிங் டோ யாம் அவருடைய இருவரும் வந்திருந்தார்கள். அதே போன்று கொரிய நாட்டிலிருந்து வேறும் சில அறிஞர்கள் வந்திருந்தார்கள். கொரிய கலை நுணுக்கம், கலைச்சுழமையை பற்றி விளக்கினார்கள். நம்முடைய நாட்டுப்புற பாடல்களுக்கும் கொரிய நாட்டுப்புற பாடல்களுக்கும் இடையே உள்ள தொடர்புகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. நமது இசைக்கருவிகளுக்கும் கொரிய இசைக்கருவிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடிந்தது. அதோடு சில சொற்கள், தமிழ் சொற்கள் கொரிய மொழியில் இருப்பதாக கூறப்பட்டது. அது தொடர்பாக நாங்கள் ஆராய ஆரம்பித்தோம். அதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னா, there may be lot of accidental similarities. நம்ம எடுக்க முடியாது. என்னன்னு சொன்னா, we have to go in for real cognates. எங்களால் அப்படிப்பட்ட இணைச்சொற்கள் பலவற்றை கண்டுபிடிக்க முடிந்தது.
ஆக கொரிய மொழிக்கு நமக்கும் இடையே இருக்கிற தொடர்பானது நிறுவப்பட்டது. ஏனென்றால் திராவிடியன் லாங்குவேஜஸ் ஆர் பேசிக்கலி அக்ளூட்டினேட்டிவ், ஒட்டுநிலை மொழிகள் என்று கூறுவோம். அதே போன்று ஜப்பானிய மொழியும் கொரிய மொழியும் கங்கேரிய மொழியும் ஒட்டுநிலை மொழிகளாக இருப்பதை அறிய முடிந்தது. தொடர் அமைப்பு, ஏராளமான சொற்கள், இப்படி பல தொடர்புகளை நாங்கள் காண முடிந்தது. இந்த நாட்டுப்புற கலைகளுக்கு நமக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவையும் நாங்கள் பார்க்க முடிந்தது. இப்பொழுது அடுத்து இன்னொரு பயிலரங்கை நாங்கள் திட்டமிட்டோம். ஒரு 5 ஆண்டுகள் கழித்து கொரிய மொழி இலக்கியம், கொரிய மொழி என்கின்ற தலைப்பிலே ஒரு பயிலரங்கை நடத்தினோம். அதிலும் நிறைய தமிழறிஞர்கள் வந்து கலந்து கொண்டார்கள். கொரிய நாட்டு அறிஞர்களும் வந்திருந்தார்கள். கொரிய மொழியை பற்றிய வரலாற்றை அவர்கள் கொடுத்தார்கள். எப்படி கொரிய மொழி ஆரம்பித்தது, ஹங்கோல் எழுத்து முறை எப்பொழுது வந்தது, சீன ஆதிக்கத்திலிருந்து எப்பொழுது கொரிய மொழி தன்னை விடுவிக்க தொடங்கியது, ஜப்பானிய தாக்குதலிலிருந்து அது எப்படி தன்னை விடுவித்துக் கொண்டது, எப்படி அதனுடைய தனித்தன்மை வந்தது என்பதை பற்றியெல்லாம் விரிவாக பேசப்பட்டது. ஆக இப்பொழுது கொரிய இலக்கியங்கள், கொரிய மொழி, கொரிய கலை கலாச்சாரம் ஆகிய பின்னணிகளோடு இந்த ஆய்வை மீண்டும் மேலெடுக்க வேண்டும் என்று விரும்பினோம். அப்படி இருக்கும்போது ஒரு கவிஞருடைய தொடர்பு கிடைத்தது. கிம் யாங் ஷோக் என்கின்ற ஒரு கவிஞர், மிகவும் மூத்த கவிஞர். அவர் இந்திரா காந்தி போன்றவர்களோடு நெருக்கமான தொடர்புள்ளவர். அது மட்டுமல்ல, தாகூருடைய ஒரு வழித்தோன்றல் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்பவர். பல இந்திய நாட்டில் உள்ள பல கொரிய மொழி திட்டங்களுக்கு, குறிப்பாக சாந்தி நிகேதனில் உள்ள ஒரு கொரியன் சேர் கூட அவங்க ஆரம்பித்தார்கள். அவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கூட கொடுத்தது நம்முடைய இந்திய நாடு. அப்படிப்பட்ட அந்த கவிஞருடைய கவிதைகளை நாம் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு உண்டானது. கவிதைகளை படித்தோம். பல கவிதைகள் தாகூரை நினைவூட்டின, பல கவிதைகள் சுப்பிரமணிய பாரதியாரை கூட நினைவுறுத்தின. அவரிடம் கேட்டோம், சுப்பிரமணிய பாரதியாரை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று. தெரியாது என்று கூறினார். தெரியாமலே ஏராளமான உணர்ந்து கொள்ள முடிந்தது. ஆகவே அவர்களுடைய கவிதையை நாம் தமிழில் மொழிபெயர்த்து கொரிய நாட்டு கவிக்குயில் என்ற தலைப்பிலே ஒரு நூலாக வெளியிட்டு அதை ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னர் வெளியிட்டோம். நம்முடைய தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சராக இருந்த பாண்டியராஜன் அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள். அவர்களும் வந்திருந்தார்கள், கவிஞரும் வந்திருந்தார். கவிஞரோடு பல கொரியர்கள் இங்கு வந்திருந்தார்கள், பல நாட்கள் தங்கியிருந்தார்கள். அந்த நூலை அவர்கள் மிகவும் ரசித்து படித்தார்கள். இப்படியாக கொரிய நாட்டு ஆராய்ச்சியை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து கவிதை வெளியிடுகிற அளவுக்கு வந்திருக்கிறோம். இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கிறது. இது மட்டுமல்ல, சில புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை நாங்கள் மேற்கொண்டோம். குறிப்பாக போதி தர்மர் பற்றிய ஒரு பெரிய மாநாட்டை நடத்தினோம். அது உலகளவிலே மிகப்பெரிய மாநாடு. முதலாக போதி தர்மருக்கு நடத்தப்பட்டது. அதுல சீனர்களும் ஜப்பானியர்களும் கொரியர்களும் பிற ஆசிய நாட்டினரும் ஐரோப்பிய நாட்டினரும் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாடு உண்மையில் சொல்ல போனால் கொரியர்களும் நாங்களுமாக சேர்ந்துதான் நடத்தியது. டாங்யூக் பல்கலைக்கழகத்தினுடைய இன்ஸ்டிடியூட் ஆஃப் சியோன், அதனுடைய தலைவராக இருந்த ஜின்வால் என்பவர் எங்களோடு இணைந்து பணியாற்றினார். அந்த மாநாட்டை நாங்கள் பெரிய அளவுக்கு நடத்தினோம். ஏராளமான கொரியர்கள் வந்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் உள்ள சிந்தனைகள் எப்படி போதி தர்மர் வழியாக சீனாவிற்கு சென்று, சீனாவிலிருந்து சென் புத்திசம் என்று ஜப்பானுக்கு வந்து, சியோன் புத்திசம் என்று கொரியாவுக்கு சென்று, இப்படி உலகம் முழுவதும் பரவிய பாங்கினை விரிவாக ஆராய முடிந்தது. அதுல கொரியர்களுக்கு நமக்கு ஏராளமான தொடர்பு ஏற்பட்டது. அடுத்து கொரிய நாட்டிற்கு பலமுறை நான் சென்று வந்தேன். அந்த பயணங்களிலே 2 பயணங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு பயணத்திற்கு காரணமாக இருந்தது யுனெஸ்கோ. கொரிய நாட்டினுடைய ஆர்கைவ்ஸ், நேஷனல் ஆர்கைவ்ஸ் ஆஃப் கொரியாவும் யுனெஸ்கோவும் சேர்ந்து நடத்திய ஒரு ஆவண காப்பகம் தொடர்பான ஒரு பயிலரங்கம் அல்ல, அது ஆக்சுவலா ஒரு கண்காட்சி, ஒரு 52 கண்காட்சி நிறுவப்பட்டது. அது சியோல் நகரத்திலே நிறுவப்பட்டது. அதுல தமிழ் ஓலைச்சுவடிகளை நாம் முதலாக காட்சிப்படுத்தினோம் கொரிய நாட்டிலே. இந்த ஓலைச்சுவடிகளை திரளாக கொரியர்களும் ஜப்பானியர்களும்
சீனர்களும் வந்து பார்த்து போனது கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. ஏனென்றால் ஓலைச்சுவடிகளை பற்றிய அறிவு அவர்களுக்கு கிடையாது, பரிச்சயம் கிடையாது. முதலாக ஓலைச்சுவடிகளை பார்க்கிறார்கள். அவர்களுக்கு மரப்பட்டைகளில் எழுதி பழக்கம், அதுபோன்று பேப்பிரஸ் என்பதை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இப்படி ஒரு எழுதுபொருள் இந்திய நாட்டிலே இருந்தது என்பது அவர்களை வியக்க வைத்தது. அது மட்டுமல்ல, இந்திய தட்பவெட்ப நிலைகளில் 350 ஆண்டுகள் வரை தாக்கு பிடிக்கக்கூடியது ஓலைகள் என்பது அவர்களை வியக்க வைத்தது. அப்புறமா பல அறிஞர்களும் அதில் கலந்து கொண்டார்கள், கொரிய அறிஞர்களும். அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், உங்களுடைய ஓலைச்சுவடி இவ்வளவு லாஞ்சிவிட்டி இருப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? அந்த மரம் கிளைகள் பரப்பாமல் நேரடியாக வளர்கிறது, பல ஆண்டுகள் வாழுகின்றது. ஆகவே அதனுடைய இலைகளும் இப்படி அழுத்தமாக எழுதுவதற்குரிய எழுதுபொருளாக இருக்கிறது என்பன போன்ற பல கருத்துக்களை நல்கினார்கள். எனினும் அந்த சியோலில் நடந்த அந்த கண்காட்சி தமிழகத்திற்கும் கொரியாவுக்கும் இடையிலே பல பண்பாட்டு உறவுகளை ஏற்படுத்தியது. இந்திய நாட்டு ஆவணங்களை, குறிப்பாக தமிழ் ஆவணங்களை படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தியது. இது என்னுடைய ஃபர்ஸ்ட் விசிட் டு சியோல். அடுத்தபடியாக பூசான் நகரத்திற்கு என்னை அழைத்தார்கள், டாங்யூக் பல்கலைக்கழகம். அங்கு ஒரு தலைப்பிலே நான் சொற்பொழிவாற்ற வேண்டும். காஞ்சிபுரம் த பர்த் பிளேஸ் ஆஃப் போதி தர்மா என்கின்ற தலைப்பில் கொரிய நாட்டு அறிஞர்களுக்கு நான் ஒரு சிறப்புரை, ஒரு அறக்கட்டளை சொற்பொழிவு நடத்துவதற்காக சென்றிருந்தேன். அங்கு ஏராளமான கொரியர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் பௌத்தத்தில் ஆர்வம் உள்ளவர்கள், பௌத்தத்தை ஒரு சமயமாக அவர்கள் பார்ப்பவர்கள். நாம் பௌத்தத்தை சமயமாக மட்டுமல்ல, அதை ஒரு சமுதாய இயக்கமாக நாம் பார்க்கின்றோம். அது அவர்களுக்கு வியப்பாக இருந்தது. புத்தர் ஏற்படுத்திய சமுதாய புரட்சி அவர்களை மூக்கின் மேல் விரல் வைத்து பாராட்ட செய்தது. அவர்கள் இதுவரை புத்தரை ஒரு புரட்சியாளர் என்று பார்த்தது கிடையாது, அவரை ஒரு கடவுள் என்று தான் கருதி வந்தார்கள். இவர் எளிய மக்களுக்காக வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்து போராடிய போராட்டம் அவர்களை எல்லாம் வியப்பு ஆழ்த்தியது. ஆக காஞ்சிபுரம் பற்றிய ஒரு நீண்ட விரிவுரை என்னால் தரப்பட்டது. அது 2 நாட்கள் இந்த விரிவுரை தொடர்ந்தது. அதில் பல கேள்விகளை எல்லாம் எழுப்பினார்கள். சியோன் பௌத்தம் எப்படி ஆரம்பித்தது என்கின்ற அந்த பின்புலங்களை அவர்கள் அறிய முடிந்தது. போதி தர்மாவை பற்றிய எண்ணங்கள் அவர்களுக்கு அதிகரிக்க ஆரம்பித்தது. இதுவரை போதி தர்மர் ஏதோ மகாயான புத்திசத்துல உள்ள ஒரு பெரிய துறவி என்று தான் எண்ணி வந்தார்கள். நாங்கள் வற்புறுத்தியதெல்லாம் போதி தர்மர் என்றாலே அவர் செய்த பணிகளில் முக்கியமானது ஒன்று மெடிடேஷன், தியானம், இன்னொன்று தற்காப்பு கலை, இன்னொன்று மருத்துவம். இந்த பணிகளை எல்லாம் நாங்கள் விளக்கும்போது அவர்களுக்கு அது வியப்பளித்தது. போதி தர்மம் தொடர்பான ஆராய்ச்சியில் அவர்களும் ஆர்வம் காட்ட ஆரம்பித்தார்கள். அதுக்கு பின்னாடி மொரிஷியஸ்ல ஒரு புலம்பெயர்ந்த தமிழர்கள் மாநாட்டை நடத்தினோம். அந்த புலம்பெயர்ந்த தமிழர்கள் மாநாடு 2015 நினைக்கிறேன், 2015 நடந்தது. அந்த மாநாட்டில் புலம்பெயர்ந்த தமிழர்கள் தொடர்பான முதல் மாநாடு, உலக மாநாடு. அதிலும் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினார்கள். ஜின்வால் அவர்கள் வந்திருந்தார்கள். மொரிஷியஸ் நாட்டை சுத்தி பார்த்து அந்த தமிழர்களுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார்கள். ரியூனியனுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்பினார்கள். அங்கும் சென்று வந்தார்கள். இப்படியாக பலவிதமான பரிவர்த்தனைகள் ஏற்பட்டது. இதை தவிர நாம் சில கருத்தரங்குகளை நடத்தி கொரியர்களை அழைத்திருந்தோம். அதுல ஒரு கருத்தரங்கு தான் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தமிழ்ஸ் டு த காம்போசிட் கல்ச்சர் ஆஃப் ஏசியா என்கின்ற தலைப்பிலே நடந்த கருத்தரங்கு. அதுல கனடா நாட்டிலே தங்கியிருக்கின்ற ஒரு கொரியராகிய ஜம் நம் கிம் அவர் இருந்தார். அவர் தமிழ் கொரியன் தொடர்பாக ஏராளமான ஆராய்ச்சிகளை பண்ணியவர். அவர் ஒரு 100 பக்கத்து அளவுக்கு கட்டுரை கொடுத்திருந்தார். அந்த 100 பக்க கட்டுரையை நான் 15 பக்கமாக சுருக்கினேன். அவருடைய முகமும் கொஞ்சம் சுருங்கி போனது. அப்புறமா சொன்னேன், இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. நாம் ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டி ஒரு மொழியில நிறைய இருக்கும், சவுண்ட் சிமிலாரிட்டி இருக்கும். சவுண்ட் சிமிலாரிட்டி ஒரு மொழியினுடைய தொன்மையை அறிவதற்கு பயன்படாது. நம்ம ஆராய்ச்சியில் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒருத்தர் ஏதோ தொகுத்து கொடுத்திருந்தாரு, 4800 தமிழ் சொற்கள் கொரிய மொழியில் இருக்கிறது. இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டிஸ் பூரா எடுக்கிறாங்க. அது எடுக்கக்கூடாது. we have to take into account only the cognates. காக்னேட்ஸ்க்கு அதுலயும் குறிப்பா வெர்ப் எடுக்கணும். ஏன்னா வெர்ப் க்ளோஸ் செட் ஐட்டம்ஸ், நவுன்ஸ் எல்லாம் ஓப்பன் செட் ஐட்டம்ஸ்.
வெர்பில், ம்ஹும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இப்படிப்பட்ட ம். சிமிலாரிட்டிஸ் எல்லாம் நம்ம காட்ட முடிந்தது. ஆக இந்த ம். ஆராய்ச்சியை நாங்கள் முனைப்போடு செய்து வருகின்றோம். இதிலே ம். பல மாணவர்கள் எங்களோடு உழைத்தார்கள். அதிலே ஒருவரை நாம் ம். குறிப்பிடாமல் இருக்க முடியாது. ம். அவருடைய பெயர் கீமூன் என்பவர். அவர் ம்ஹும். என்னிடம் தமிழ் படிப்பதற்காக வந்திருந்தார். ஓ, தமிழ்ல. ம். கீமூன் அவரை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ம். அவர் தமிழ் டீச்சிங்காக கூட புத்தகங்கள் எல்லாம் தயார் பண்ணியிருக்கிறாரு. ம்ஹும். இங்க வந்து கொஞ்ச காலம் வந்து என்னோடு இருந்து தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படித்தார். இப்படியாக அந்த கொரியமோர்களுடைய ஆர்வத்தையும் நாங்கள் பெருக்கி வருகின்றோம். இதை பெரிய அளவிற்கு திட்டமிட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ் பேஸ்டாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு எண்ணம் இருக்கிறது. அது விரைவில் ஈடேறும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஐயா, இப்ப வந்து நீங்க கொரியன் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு நிறுவனத்தை பத்தி சொன்னீங்க. அத பத்தி கொஞ்சம் விஷயம் சொல்லுங்களேன். அது எப்படி நீங்க MOU பண்ணிருக்கிறது எப்படிலாம் அதெல்லாம்? கொரியன் ஃபவுண்டேஷன் வந்து இதுல சியோல்ல இருக்குது. அது அதிகமா வந்து கொரிய மொழி, கொரிய கலாச்சாரம் இவற்றை பிற நாடுகளுக்கு பரப்புவதற்காக அந்த நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்க கொடுக்கலாம். அந்தந்த கொரியன் எம்பசி வழியா அனுப்பலாம். அப்புறம் வந்து அவங்க வந்து பினான்சியல் சப்போர்ட் கொடுப்பாங்க. பட் அது வந்து நல்ல வேலிட் ப்ராஜெக்டா இருந்தா அவங்க கொடுப்பாங்க. நாங்க ஏற்கனவே 2 திட்டங்களுக்கு வாங்கினோம். அதுக்கு பின்னாடி அந்த திட்டங்கள் எங்களுக்கு நாங்க டீப்பா செய்யணும்னு விரும்புறோம். அது செய்வதற்குரிய நிதி உதவிகளை வந்து யாராவது தருவதற்கு முன் வந்தால் அதை செய்ய முடியும். நிதி எங்களுக்கு முக்கியம் அல்ல, நிதியை விட அறிஞர்கள் முக்கியம். அறிஞர்களை நீங்கள் உருவாக்குவது கடினம், நிதியை நீங்கள் உருவாக்கி விடலாம். நிதியை வைத்துக் கொண்டு செய்வது தாறுமாறாக ஆராய்ச்சி பண்ணுவதற்கு சும்மா இருக்கலாம். பண்ணலாம். அது சரி. இப்போ நீங்க வந்து இந்த ஆக்சிடென்டல் ரிசம்பிளன்ஸ் அது சொல்றீங்க இல்லைங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சொல்ல எடுத்தோம்னா அந்த சொல்லும் பொருளும் ஒரே பொருளா வருங்கிறத வந்து நம்ம எப்படி ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டின்னு எடுத்துப்பாங்களா? எப்படி அது நீங்க காக்னேட் சொல்றீங்க, அது புரியுது எனக்கு. ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டின்னு சொன்னா வந்து சவுண்ட் சிமிலாரிட்டி, இப்படிப்பட்ட சிமிலாரிட்டி தான் நம்ம ஆக்சிடென்ட்னு சொல்றது. அதுலயே நவுன்ல வர்றது ஆக்சிடென்டல்ல எடுப்போம். ஏன்னா நவுன் வந்து உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாரோ பண்ணலாம், வெர்பை நீங்க பாரோ பண்ண முடியாது. வெர்புல சிமிலாரிட்டி சொன்னா இட் இஸ் டீப்லி ரூட்டட். ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குதா, பேசிவ் வாய்ஸ் இருக்குதா, உங்களுடைய வெர்பினுடைய ஸ்ட்ரக்சர் என்னது, இன்ஃபினிட் எப்படி யூஸ் பண்றீங்க, எப்படி ஃபைனைட் வந்து நீங்க காயின் பண்றீங்க, எப்படி ஜெரண்ட நீங்க உருவாக்குறீங்க, இப்படிப்பட்ட சிமிலாரிட்டில போனாதான் யூ கேன் see the deep rooted similarity. இல்ல நாங்க 8ன்னு சொல்றாங்க, 8ன்னு சொல்றாங்க, இது ஒரு சிமிலாரிட்டி, இதெல்லாம் ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டி. ஆனா இப்ப நீங்க அந்த சவுண்ட் அது பொருளுமே அதே வரும்போது நீங்க அதையும் ஆக்சிடென்டல் சொல்லும்போது எனக்கு எடுத்துக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. காக்னேட்டை கண்காணிக்கணும்னு சொன்னா நீங்க பிற இன மொழிகளுக்கு போவீங்க, புறா தேடுவீங்க, அது நீங்க இருக்குதான்னு பாப்பீங்க. அப்ப சொன்னா ஒரு புரோட்டோஃபார்மை நீங்க போட்டுட்டு அதனுடைய ரிஃப்ளெக்சஸ் வந்து நீங்க பார்க்கலாம். நம்ம திராவிட மொழிகளுடைய ஆராய்ச்சி அப்படிதான் பண்றோம். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ்ல ஒரு புரோட்டோஃபார்முக்கு போயிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். காலந்தோறும் மாறுபட்டிருக்கிறதுனுள்ள எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிமிலாரிட்டி மொழிகள்ல இருக்கும். அழுவான், அதெல்லாம் நீங்க சிமிலாரிட்டின்னு சொல்ல முடியாது. இப்பதான் எனக்கு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நானும் நினைப்பேன், 400 சொற்கள் ஒரே மாதிரியே ஒரே பொருளோட இருக்கும்போது நம்ம ஏன் அதை வந்து நம்மளோட மொழியோட ஒத்ததுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறது நீங்க கிளியர் தமிழர்களுக்கு வந்து கொஞ்சம் ஓவர் எந்தூசியாசம் ஜாஸ்தி. அதனால கண்டதுல எல்லாம் வந்து எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், அதுல தப்பு இல்ல. அதுதான் அவ்வளவுதான். உங்களுடைய டேட்டா வந்து உங்களை அழைத்து செல்ல வேண்டும். நீங்களா எடுத்து கொண்டு வந்து தரவுகளை அது ஆராய்ச்சி அல்ல, அது சப்ஜெக்டிவ். Your research should be objective. டேட்டா அதுக்கு பின்புலன் இருக்கணும். இப்ப ஒரு கதையை சொல்லுவாங்க, அதை நான் சொல்லாம இருக்க முடியாது. பாண்டிய நாட்டுக்கு போனா அங்க போய் சிவா என்கின்ற மன்னனை வந்து அவ கயா நாடுன்னா நாடுன்னு சொல்லிட்டு திருச்சி, இப்படி எல்லாம் ஒரு கதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த கதைகள் எல்லாம் நம்முடைய நண்பராக இருக்கிறார்னு நினைக்கிறேன், ஆரோக்கியராஜ், அவரோட கூட இந்த கதைகள் வந்து இதுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, பெண் அரசி ப்ரீ ஹிஸ்டாரிக்கல் பீரியட் தமிழ்நாட்டில் இருந்து கொரியாவுக்கு வந்து பயணம் செய்தாளா, அங்க ஒரு பொன் முட்டையில இருந்து பொறித்து வந்த ஒரு அரசனை அவள் சந்தித்தாளா, இதுல எவ்வளவு புராணம் இருக்குது. இரண்டாவது வந்து தமிழ்நாட்டை பற்றி சொல்லும் போது தொல்காப்பியர் தெளிவா சொல்லுவாரு,
முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, பெண்கள் கடலை கடந்து செல்கின்ற வழக்கம் இல்லைன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நாட்டுல பெண்கள் ஏன் சொல்றாருன்னு அவருக்கு பெண்ணுக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுல வந்து ரிஸ்க் இருக்குது, கடல் பயணத்துல ரொம்ப ரிஸ்க் இருக்குது, கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் மாறும், பைரேட்ஸினுடைய ப்ராப்ளம் இருக்கும். அதனால முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லைன்னு அவர் சொன்னார். இது ஒரு பெண் தானா புறப்பட்டு வந்து போய் வந்து அங்க பொன் முட்டையில இருந்து பொறிச்சு வரக்கூடிய அரசரை பார்த்து, அது வந்து இடையில வந்து ஒரு பிராணம், அவ்வளவுதான். ஒரு 12ஆம் நூற்றாண்டு அளவுல வந்து ஒரு பிராணம். அந்த பிராணத்தை வந்து நம்பிட்டு தான் வந்து அயூத்துன்னு சொல்றதுனால அயோத்தியில இருந்து புறப்பட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அயோத்தியில போய் நினைவு கம்பம் அனுப்புறாங்க. அப்புறமா டெக்ஸ்ட படிச்சு பார்த்தா கடல் சூழ்ந்த அயோத்தின்னு வருது. அயோத்தியில கடல் இருக்குது, எங்க ஆறுல இருக்கு. ஆக அது வேற ஒரு இடமா இருக்கணும். அது எங்க நாகப்பட்டினமா இருக்கலாமா, நம்ம நண்பர் வந்து அயோத்திய குப்பமா இருக்கலாமான்னு சொல்லுவாரு, நம்ம கொரிய நாட்டு நண்பர். அயோத்திய குப்பமா இருக்கலாமான்னு. அது எனக்கு என்ன இருக்குதுன்னு சொன்னா, தாய்லாந்துக்கும் கொரியாவுக்கும் உள்ள ஏதோ ஒரு உறவை சொல்றது போல இருக்குது. அயோத்தி தாய்லாந்துல இருக்குது. தாய்லாந்துடைய அரசர்கள் எல்லாம் அயோத்தியை தங்களுடைய தலைநகரமாக கொண்டவர்கள். தங்களுடைய பேரை எல்லாம் ராமா 1, ராமா 2, ராமா 3 வச்சிருப்பாங்க. அவங்க புத்திஸ்டா இருந்தாலும் ராமாயணத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. அதை குறிக்கதோ இன்னொன்னு கூட நமக்கு தெரியல. அது உண்மையா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, உண்மையா இருந்தா நல்லதுதான். ஆராய்ச்சியில நீங்க முடிவு பண்ணணும். மேலோட்டமாக கற்பனையை தட்டி விட்டு சிறகு விரித்து ஆகாயங்களில பறந்து கொண்டு எதையாவது உளறி கொட்டி பின்னால வரக்கூடிய அந்த ஜெனரேஷனை வந்து ஸ்பாயில் பண்ற நிலையை வந்து தமிழறிஞர்கள் மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இல்ல கரெக்டா நீங்க சொன்னீங்க. அதுதான் இப்ப ஆரோக்கியராஜ் ஐயாவும் போன செஷன்ல அவர் அதான் சொன்னாரு. நம்ம வந்து அந்த கதையெல்லாம் எடுத்துக்க கூடாது, ஆனா நம்ம வந்து இந்த கல்ச்சுரல் சிமிலாரிட்டி அவங்களோட பழக்க வழக்கங்கள். ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட விரும்புறேன். ஜப்பானியர்களுக்கு தொடர்பு இருக்குது. ஜப்பானிய அறுவடை திருநாளுக்கும், அதாவது கோசோகட்ஸ் என்கிற அறுவடை திருநாளுக்கும் பொங்கலுக்கு இடையில தொடர்பு இருக்குது. ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் ஆரம்பிக்குது, 14, 15, 16 கண்டினியூ ஆகுது. அவங்களுக்கு அதே போல 14, 15, 16 கண்டினியூ ஆகுது. அவங்க சூரியனை வழிபடுறாங்க, மாடுகளை வழிபடுறாங்க, மழையை வழிபடுறாங்க. கடைசியில எல்லாருமே வந்து சாப்பாட்டு முடிச்சிட்டு பொங்கல்னு நம்ம குரல் எழுப்புறோம், அவங்க பொங்காரு குரல் எழுப்புறாங்க. இதுல ஆக்சிடென்டல் சிமிலாரிட்டி மாட்டேன், இதுல தேர் ஆர் டீப் சிமிலாரிட்டிஸ். இத வந்து ஆராய்ந்த சுசுமானோ என்ன சொல்றாருன்னா, ரைஸ் கல்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட்ல ஏதோ தொடர்பு இருந்திருக்க வேண்டும் என்று, அதை நிலைநாட்டுவதற்கு நமக்கு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. கொரியன் பெனின்சுலா, கொரிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய தீவுகள்ல ஒரு தீவுக்கு வந்து தண்டைன்னு பேரு, தண்டைன்னு ஒரு பேரு, தன்னடைன்னு ஒரு பேர் இருக்கு. இங்க ஒரு அக்ரிகல்ச்சர் கம்யூனிட்டி வா பீப்புள்னு சொல்றாங்க. வாடா குள்ள மக்கள், கருமையான மக்கள், இவங்க வந்து தங்கி இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பு வருது. ஆக இந்த கொரியன் பெனின்சுலாவில் வந்து ஒரு தமிழ் வண்ணர்கள் அங்க வந்து வந்திருக்கிறதுக்கு நமக்கு சான்று கிடைக்கிறா போல தெரியுது. இது ஒரு பிரிலிமினரி தான் இந்த ரிசர்ச் இருந்துட்டு இருக்குது. இந்த கொரியாவில இருந்து தமிழர்கள் கொரியாவில இருந்து ஜப்பானுக்கும், இந்த தன்னடை தீவுல இருந்து ஜப்பானுக்கும், தன்னடை வந்து சங்கடைக்கு இதுல நிறைய வருது. தன்னடைன்னு சொன்னா வயல் சூழ்ந்த நிலம்னு பேரு. சொல்லிட்டு அகநானூற்றுல வருது, நற்றிணையில வருது, 3-4 இடத்துல இந்த குறிப்பு வருது. இந்த பகுதிகளுக்கு வந்து சென்றிருக்கலாம், இவர்கள் அக்ரிகல்ச்சர் பேஸ்ட் பீப்புளா இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எண்ணி பார்ப்பதற்கு இடம் இருக்கிறது. காரணம் என்ன சொல்றேன்னு சொன்னா, 5ஆம் நூற்றாண்டு அளவில் கான்சோ, நீங்க ஹாங்காங் தானே, அந்த கான்சோ பகுதியில தமிழர் குடியிருப்பு இருந்திருக்குது. போதி தர்மர் போகும்போது போதி தர்மரை அந்த பிசினஸ் கில்டு வந்து வரவேற்றிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அங்க அவர் வந்து சைனா மொழிகளை வந்து கற்கிறாரு. ஒரு குடியிருப்பு இருந்தது போல இங்கே ஒரு குடியிருப்பு இருந்திருக்கலாம். இது ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் பீரியட்ல இருந்திருக்கலாம். அதனால இந்த மொழிகள்ல வந்து ஒரு சிமிலாரிட்டி ஏற்பட்டிருக்கலாம். இதுக்கு வந்து எவிடன்ஸ் தேவை. நாங்க ஒரு கட்டுரை வந்து இது தொடர்பாக வந்து வெளியிட்டோம், அதுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. பட் இது வந்து எழுதியவர் ஒரு ஜப்பானிய அறிஞர், என்னுடைய துணையோடு உட்கார்ந்து இருந்து எழுதினாரு. அதை வந்து அரண் செய்வதற்குரிய தரவுகளை இன்னும் நாம் நிறைய தேடிக்கொண்டிருக்கிறோம். அதுதான் ஐயா. இப்ப நீங்க வந்து இந்த ஒரு தீவு அப்படி சொன்னீங்க இல்லையா,
மாதிரி ஜெஜு தீவுல இருக்கிற அந்த பெண்கள் வந்து கடல் உள்ள மூழ்கி முத்தெடுக்கிறது அந்த ஒண்ணு இருக்கு இல்லையா, அதே மாதிரி நம்ம ராமேஸ்வரத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் நமக்கு ஒத்து போகுது இல்லையா? இப்ப நம்ம ரைஸ் கல்ச்சர் நீங்க சொன்னீங்க ஜப்பானோட, இப்போ ஆரோக்கியராஜ் ஐயா சொன்னாங்க சூசோக்குங்கிறதுமே அந்த ரைஸ் கல்ச்சர் மாதிரி தான் இருக்கு, நம்மளோட பொங்கல் மாதிரி தான் அவங்க கொண்டாடுறாங்க, ஆனா தேதி கொஞ்சம் மாறி இருக்கு, அவங்களுக்கு வேற தேதியில வருது அப்படிங்கிறாரு. அத பத்தின கருத்து என்ன சொல்லுங்க? அப்படிப்பட்ட சிமிலாரிட்டி எல்லாம் இருக்கலாம். நீங்க வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடுக்கு போனா நமக்கு பிரச்சனை என்ன, ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட்ல நமக்கு டேட்டாஸ் வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். அதனால நம்ம ஆட்கள் வந்து ப்ரீ ஹிஸ்டாரிக் இமேஜினேஷனை தட்டி விட்டுருவாங்க. இங்க ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் வந்து எவிடன்சஸ் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். லிங்குவிஸ்டிக் டேட்டா உங்களுக்கு நிறைய எவிடன்சஸ் இருக்கும். அப்புறம் வந்து கல்ச்சுரல் இதுல வந்து நீங்க பார்க்கலாம். இப்படி வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் லெவல்ல, ஒரு ஹிஸ்டாரிக்கல் லெவல்ல, ஒரு கம்பேரேட்டிவ் லெவல்ல போகும்போது வந்து டேட்டா நிறைய கிடைக்கும் நமக்கு. அப்படிப்பட்ட டேட்டாக்களை வைத்துக்கொண்டு நாட்டார் தருகின்ற குறிப்புகள் இதெல்லாம் வைத்துக்கொண்டு ஆராய்ச்சி பண்ணலாம். முதல்ல சுசுமானோ சொல்லும்போது சொன்னாரு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் தமிழ் அப்படின்னு. அப்ப பலர் அவரை கேலி பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி அதை கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஏன்னா எனக்கு முதல்ல அவருடைய கட்டுரை வர்ற சமயத்துல எனக்கு அனுப்பியிருந்தாரு, கமில் சுலபில் அனுப்பியிருந்தாரு. கமில் சுலபில் அப்பவே சொன்னாரு இட் இஸ் ப்ரீமெச்சுவர்னு சொன்னாரு. அப்புறமா கொஞ்ச நாள் டிஸ்கஸ் பண்ணும்போது சுசுமானோ வந்து அந்த ஆராய்ச்சியை தொடர்ந்தாரு, பல ஆண்டுகள் தொடர்ந்தாரு கக்சூன் யூனிவர்சிட்டியில. அது தொடர்ந்ததுக்கு பின்னாடி வந்து அவரால் வந்து நிறைய he was able to generate large data. அது வந்ததுக்கு பின்னாடி வந்து ஓரளவுக்கு இவர் சொல்றதுல வேலிடிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீட் பண்ண முடிஞ்சது. அதுதான். இப்ப அதே மாதிரியே தான் நம்ம கொரிய ஆராய்ச்சியிலையும் நம்ம செய்யணும். யாராவது ஒருத்தர் வந்து கொரிய மொழியும் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் மொழியும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி ஆய்வு செஞ்சாங்கன்னாதான் சுசுமானோ அவங்க ஜப்பான் மொழின்னு சொல்ற மாதிரி நம்ம கொரியனையும் தமிழையும் ஆராய்ச்சியில வந்து உங்களுக்கு டேட்டா வேணும். அப்படி இல்லைன்னு சொன்னா வள்ளுவர் சொல்றது போல புல்லறிவாண்மையா போயிடும், நுனிப்புல் மெய்தல். மேத்யூ வர்னால் சொல்லுவாங்க பாருங்க, சார்லட்டானிசத்துக்கு போயிட்டா வந்து இருக்காது, எல்லாம் கல் தோண்டி மண் தோண்டா காலத்து மண் தோண்டிய குடிதான். இப்ப நம்ம பௌத்த மதத்தை பத்தி நீங்க சொன்னதுனால இப்ப நான் கேக்குறேன், இப்ப போதி தர்மர் வந்து சீனாக்கு போனாருங்கிறது தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா வந்து கொரியர்களும் வந்து போதி தர்மர் வந்தார் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தின ஒரு வரலாற்று செய்தி எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்கய்யா. அங்கேருந்து அவர் எப்படி போனாரு, என்னது தெரிந்த வரையில வந்து அவர் 70வது வயதுல வந்து இங்க இருந்து புறப்பட்டு இருக்கிறாரு. 70வது வயதுல இவங்க சொல்றாங்க, இவங்க ஒரு படம் போட்டாங்க, சினிமா போட்டாங்க. அவர் வந்து குதிரையில போறாங்க, வந்து கிறுக்கு தர அவர் வந்து கடல் மார்க்கத்தை வந்து பிரிஃபர் பண்றாரு. ஏன்னா ஃபாகியான் முதல்ல வந்து நிலவழியாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுனால அவர் கடல் வழியில போறாரு. போதி தர்மர் கேர்ஃபுல்லா மாமல்லபுரத்துல புறப்படுறாரு. ஆனா இவர் வந்து கான்சாக் போய் சேர்றதுக்கு 3 வருஷம் ஆயிருக்குது. இந்த 3 வருஷம் ஏன் ஆச்சுன்னு சொன்னா ஒரு இடமா சுத்தி இருக்கிறாரு. மலக்கா போயிருக்காரு, சுமத்ராவுக்கு போயிருக்கிறாரு, சுமத்ராவுக்கு தான் அப்புறமா கடைசியில கன்சூக்கு வராரு. கன்சூக்கு வர சமயத்துல அவருடைய ஏஜ் வந்து 73 ஆகி போச்சுது. அப்புறமா அங்க உள்ள அந்த எம்பரரோட அவருக்கு பெரிய தகராறு வருது. அவர் சொல்றாரு, நான் நிறைய புண்ணியங்கள் எல்லாம் செய்திருக்கிறேன், நான் நிறைய கோயில் கட்டியிருக்கிறேன், நிறைய மகாயான சூத்ரா எல்லாம் மொழிபெயர்த்திருக்கிறேன், அதனால எனக்கு என்ன புண்ணியம்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு புண்ணியமும் கிடையாது, ஏன்னா நீ வந்து என்ன விளம்பரம் பண்ற அப்படின்னு. 2 பேருக்கும் பிடிக்கல. போதி தர்மர் நினைக்கிறாரு இவனோட தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு. அவரே நினைக்கிறாரு இந்த ஆளோட வந்து நமக்கும் ஒத்து போகாது அப்படின்னு. இவர் மெதுவா வந்து அங்க ஷாலின் டெம்பிளுக்கு போயிடுறாரு. சரி, போய் வந்து நம்ம ட்ரெடிஷன் படி வந்து ஒரு 9 years he was meditating. அந்த கேவ்ல இருந்து மெடிடேட் பண்றாரு. அதுக்கு பின்னாடி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய சீடர்கள் எல்லாம் வந்து கிடைக்கிறாங்க. அவர் வெளியே வர்றாரு. வெளியே வந்து ஒரு 4-5 வருஷம் உயிரோட இருந்திருப்பாரு, செத்திருப்பாரு. என்ன பொறுத்தவரையில போதி தர்மர் எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா சான் புத்திசம் வந்து பெரிய அளவுக்கு பரவல. அந்த சான் புத்திசம் வந்து சென்னை உருவாக்குச்சது, சென் வந்து சியோனை உருவாக்குச்சது. அது பூரா ஏசிய நாடுகள் பூரா பறந்தது, ஒரு சிமிலாரிட்டி ஏற்படுத்திச்சு. அதுக்கு அடிப்படையா இருந்தது வந்து உங்களுக்கு சான் புத்திசம் தான். சான் தியான், தியான் உள்ள வந்து சான்னு மாறுது, தியான புத்திசம், மெடிடேஷன். இப்போ ஒரு தெளிவு கிடைச்சிருக்குங்கய்யா. இப்போ நம்ம வந்து இப்ப நாராயணன் ஐயா சொல்லுவாங்க, அவங்க கிட்ட வந்து கொரியன் அவங்க கிட்ட ஒரு இந்த திரிபீடகா அப்படிங்கறத வந்து உடன் பிரிக்ஸ்ல அவங்க எல்லாமே எச் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத பத்தின ஆய்வுகள் எதுவும் யாராவது செஞ்சிட்டு இருக்காங்களா, இல்ல உங்களுக்கு எப்படி அதை பத்தி தெரியும் சொல்லுங்க.
அதை நான் போய் பார்த்தேன். பூசான்ல வந்து திரிபீடகம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா திரிபடகத்தை பாத்தீங்களா? ஓ வந்து சிறப்பு. அந்த இதுல எழுதி இருக்கிறாங்க. அத சொல்லுங்க. இதுல ஸ்டோன்ல எழுதி இருக்கிறாங்க. எழுதி மரக்கட்டையில. ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் உடன் பிளாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. உடன் பிளாக்ஸ். அதான் இந்தியாவில இருந்து போன விஷயங்கள் எல்லாமே. திரிபடகம் வந்து பௌத்தம் வந்து டிராவல்டு ஒய்ட் அண்ட் பிரெத் ஆஃப் ஏஷியா. உங்களுக்கு பௌத்தத்துக்கு இங்க கொடுத்த குடைச்சல்னால அவங்க ஓடிட்டாங்க எல்லாம். இட் வாஸ் எ பிளஸிங் இன் டிஸ்கைஸ் ஃபார் தம். ஆமா அது கரெக்ட். இந்தியாவுல வந்து இட் வாஸ் ரூட்டட் அவுட். அது சரி. என்ன பண்ணிச்சுன்னு சொன்னா எல்லா இடமும் பரவிச்சது. பரவியதுல வந்து என்ன டெவலப்மெண்ட்னு சொன்னா 2 விதமான டெவலப்மெண்ட் ஏற்பட்டது. ஒன்று வந்து தேரவாத புத்திசம். அவங்க தான் வந்து பாலி மொழியை வந்து சேக்ரெட் மொழியாக கொண்டார்கள். ஏன்னா புத்தர் வந்து சமஸ்கிருதத்தை எதிர்த்தவர். ஆனா மகாயான புத்திசம் வந்த சமயத்துல அவங்க சமஸ்கிருதத்தை பேஸா வச்சுக்கிட்டாங்க. மகாயான டெக்ஸ்ட் பூரா சமஸ்கிருதத்துல இருக்கும். தேரவாத புத்திசம் பூரா வந்து உங்களுக்கு பாலியில இருக்கும். திரிபடகம் எல்லாம் வந்து இது சான்ஸ்கிரிட் டிரான்ஸ்லேஷன் எல்லாம் பின்னால வந்தது. ஒரிஜினலா வந்து பாலியில இருந்தது. அது திபெத்துல வந்து நிறைய டிரான்ஸ்லேஷன் ஒர்க்குகள் பண்ணாங்க. அதுக்கு பின்னாடி ஸ்ரீலங்காவிலையும் பண்ணாங்க. மகாயான புத்திஸ்ட பொறுத்தவரை அவங்களுக்கு லங்காவதார சூத்ரா வந்து அவங்களுடைய சேக்ரெட் டெக்ஸ்ட். ஆமா. இப்ப அங்க அந்த பிளாக்ல இருக்கிறது வந்து எந்த மொழியில இருக்குங்கய்யா? அதுக்கப்புறம் அதுக்கு தொடர்பான பல நூல்களும் அங்க இருந்திருக்கலாம் இல்லையா? அது மாதிரி எதுவும் நூல்கள் அங்க இருக்கா? நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம்னா. திரிபீடகாங்கிறது வந்து அவங்களோட சேக்ரெட். இல்ல அதெல்லாம் தேடுறது கஷ்டம் இல்ல. அதெல்லாம் லேட்டர் பீரியட்ல தான் உங்களுக்கு புத்திசம் வெளியே போறதுக்கு பின்னாடி தான் வந்து உங்களுக்கு இந்த இது இது திரிபடகம் எல்லாம் வந்து வெளியே பரவுது. அது ஹிஸ்டாரிக்கல் பீரியட் தான். அது ட்ரேஸ் பண்றது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சைனாவுக்கு போகுது, சைனாவில இருந்து ஜப்பானுக்கு வருது, கொரியாவுக்கு வருது. இதெல்லாம் ஓரளவுக்கு வந்து இதுக்கெல்லாம் போதுமான சான்றுகள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ரெக்கார்டு மெட்டீரியல். இல்ல இப்ப நமக்கு வந்து சம்யுக் யூஸாவே வந்து ஒரு புத்த துறவி தான் எழுதியிருக்காரு. அதே மாதிரி சம்யுக் சாகி எல்லாம் எழுதியிருக்காங்க. அப்ப அது மாதிரி தொடர்புடைய பல நூல்கள் அங்க இருக்கலாம் இல்லையா? அந்த திரிபீடகா போய் பாத்தீங்க. ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. இந்த துறவிகளும் சரி கவிஞர்களும் சரி, they are not historian. நீங்க ஹிஸ்டரிய தேடும் போது உண்மை. கவிஞர்கிட்ட போய் ஹிஸ்டரிய தேடினா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் பாட்டுக்கு இருப்பாரு. கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் எலிமெண்ட்ஸ், அவருடைய இமேஜினேஷன், அவருடைய பொருள், அவருடைய வேலை தானே மேக்கிங் யூ பிலீவ். அதுதான் கவிஞருடைய வேலை. ஹிஸ்டாரியன் அப்படி இல்ல. He wanted to record things properly. இவங்க எல்லாம் ஹிஸ்டாரியன்ஸ். அதுதான். ஆமா. ஆனா சம்யுக் சாகி வந்து ஆனல்ஸ் ஆஃப் கொரியா இலக்கியத்துல இருந்து ஹிஸ்டரி எடுக்கணும்னு நினைக்கிறோம். அத போல மண்டத்தனம் கிடையாது. இலக்கியம் ஹிஸ்டாரிக்கல் ஹிண்ட்ஸ் உங்களுக்கு தரும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இலக்கியத்துல கிடைக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ், ஆர்கியாலஜிக்கல், டிஸ்கிரிப்ஷனல் இதெல்லாம் டேலி ஆகுதான்னு பார்த்து then you can come to a conclusion. அது கரெக்ட். அதுதான். இல்ல இப்ப நீங்க கொரியாக்கு 2 முறை நிறைய தடவை போயிருக்கீங்க. அதோட வந்து கொரிய அறிஞர்கள் கூட எல்லாம் சந்திச்சிருக்கீங்க. இப்ப இந்தியா தொடர்பான, அதுவும் இந்த தமிழ்நாட்டு தொடர்பான ஏதாவது நூல்களை பத்தி அவங்க உங்களுக்கு எதுவும் சொல்லியிருக்காங்களா? இல்ல அதிகமா தொடர்பு இல்ல. நமக்கு தொடர்பு இல்ல. ஒரு காலத்துல தொடர்பு இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி தொடர்பு இறந்திருக்குது. நீங்க வந்து கொரியானுடைய ஹிஸ்டரிய பார்க்கணும். கொரியன் விட மாட்டான் ஜப்பான்காரன் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. ஆமா, அதனால வெளியே கொன்சாக்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா, கொன்சாக்ல இந்த பூசான்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னா எக்கச்சக்கமான டேமேஜ். எதை டேமேஜ் பண்ணீங்க? புத்திஸ்ட் எலிமெண்ட்ஸ். இது யாருன்னு கேட்டா அவங்க சொல்றாங்க இதெல்லாம் ஜாப்பனீஸ் பண்ணாங்க. அவங்க பண்ணிட்டாங்க. அதுதான். ஆனாலும் அந்த அளவுக்கு நடந்திருக்குது. கொரியன்ஸ் தலை எடுக்கிறது இப்பதான் த்ரூ ஆட்டோமொபைல்ஸ். ஆமா, அது கரெக்ட். they are best competitors for Japanese companies. ஆமா, they are coming up. இப்பதான் வந்து பாஸ்ட வந்து திங்க் பண்ணி பார்ப்பாங்க. இது ஒரு பாஸ்ட திங்க் பண்ணி பார்க்க முடியல. வைர திங்க் பண்ணி பார்த்துட்டு காலத்தை ஓட்ட வேண்டி இருந்திருக்காது. அதுதான் அவங்களுடைய குளோரி அவங்களுக்கு தெரியுது. அது சரி. இல்ல இப்ப வந்து நம்ம இந்தியால எப்படி புத்த விகாரங்கள் எல்லாம் பண்ணாங்களோ அது மாதிரி அங்க சீனர்கள், ஜப்பானியர்கள் போய் அவங்களோட விகாரங்கள் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுதான் நமக்கு தெரியுது. இப்ப இந்த அது லோக்கல் ஸ்டைல் நிறைய இருக்கும். இப்ப ஜாப்பனீஸ் வந்து பண்ணா ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல பண்ணுவான். கொரியன்ஸ் பண்ணும்போது வந்து அந்த ஸ்டைல் வந்து லோக்கலைஸ்ட் ஆகும். ஆமா. இப்ப நீங்க வந்து நிறைய கொரிய அறிஞர்கள் எல்லாம் சந்திக்கும் போது நம்மளோட பழக்கம், அவங்க இங்கேயும் வந்திருக்காங்க. அப்ப நம்ம பழக்க வழக்கங்களையும் அவங்களோட பழக்க வழக்கங்களையும் ஒற்றுமை இருக்கிறத அவங்க இருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் விவரங்கள் சொன்னா நிறைய இருக்குது. நீங்க ஆராய்ச்சிக்கு உட்படுத்தணும். இப்ப நமக்கு வந்து சர்ஃபேஸ் கான்டாக்ட்லயே நிறைய தெரிய முடியுது. இதெல்லாம் வந்து
நீங்க வந்து அதுதான் சீரியஸ் அகாடமிக் ஸ்க்ரூட்டினிக்கு உட்படுத்தும் போது நிறைய கிடைக்கும். அதுதான் அதுதான் இப்ப நாங்க எப்படி அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்க ஒரு கருத்து சொன்னீங்கன்னா இன்னும் பின்னாடி வர ஆய்வாளர்கள் அதை எடுத்துப்பாங்க. அதுதான் எங்களோட நோக்கமே, இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே பின்னாடி வர ஆய்வாளர்கள் ஏதாவது செய்யணும்னா. நம்ம முதல்ல தெரிய வேண்டியது வந்து சொல்லுங்க. கொரிய மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், கொரியர்களோடு பழகுங்கள். அது சிறப்பு. அதுக்கு நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியும். ஆராய்ச்சி சும்மா எடுத்த உடனே மேல 4 டெக்ஸ்ட் புக் அதை வச்சு பண்ண முடியாது. அந்த மொழியை படிங்க, அந்த மக்களுடைய அந்த அந்த அவங்களுடைய படிங்க, அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி படிங்க. கொரியர்களை பற்றி நிறைய புத்தகங்கள் இப்ப வந்துட்டுது. இந்த ஆந்த்ரோபாலஜிக்கல் ஸ்டடி எல்லாம் நல்லா இருக்குது, ரிச்சா இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து லைப்ரரிஸ்ல வந்து அவங்களை எல்லாம் படிக்க சொல்லும் போது வந்து யூ வில் கெட் த பேசிக் இன்ஸ்பிரேஷன். சிறப்பு. அதுதான். அப்ப ஆய்வாளர்களை வந்து நீங்க வந்து முதல்ல மொழியை கத்துக்க சொல்லி அறிவுரை கொடுக்குறீங்க. அது நிச்சயமான நல்ல இதுதான். ஏன்னா அப்பதான் நமக்கு இன்னும் அவங்களை ஒன்று பண்ண முடியும். கொரியா பற்றிய செகண்டரி சோர்சஸ் நமக்கு ஆங்கிலத்துல இருக்குது. கொரிய மொழி தெரியாம இருந்தாலும் அதை முதல்ல கத்துக்கிடலாம். அதுக்கு அடுத்து வந்து கொரிய மொழி, கொரிய மக்களோட பழகலாம். அதுக்கு பின்னாடி உங்களுடைய ஆராய்ச்சியை பண்ணீங்கன்னு சொன்னா அந்த ஆராய்ச்சி வலுவா இருக்கும். அது கரெக்ட். அதான் பிரைமரி சோர்ஸ்க்கு நம்ம போகணும். நம்ம பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் முதல்ல பாருங்க, பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுதான் கொரிய ஹிஸ்டரி பற்றி எல்லாம் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அது சரி. இப்ப நீங்க நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப இனிமேல் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க? ஏதாவது ஒரு திட்டம் இருக்கா? அதை பத்தின கொஞ்சம் சொன்னீங்கன்னா. எங்களுடைய ஸ்கீம் வந்து பல தலைமுறைக்கு போகணும். நீங்க ஃபேமிலி ரிசெம்பிளன்ஸ் அமாங் ஏசியன் கல்ச்சர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா எங்களுக்கு முதல்ல வந்த இடர்பாடு என்னவென்றால், இதை எல்லாத்தையும் எங்க கொண்டு நீங்க சேர்ப்பீங்க? எல்லா மொழிகளையும் நீங்க கத்துவிட முடியாது. மொழி கத்துடுறதுக்கு வந்து ஒரு சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஆகவே ஒரு உலக மொழியில வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும். டிரான்ஸ்லேட் பண்றது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் பேசிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தயார் பண்ணணும். எங்க இன்ஸ்டிடியூட் வந்து இப்ப பேசிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் தயார் பண்ற ஸ்டேஜ்ல இருக்குது. இந்த பேசிக் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் கிடைச்ச உடனே நீங்க வந்து வேகமா வந்து ஆராய்ச்சியில இறங்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஆராய்ச்சி வந்து பேஸ் இருக்காது. ஆமா, உண்மை உண்மை. இப்ப யாராவது ஆய்வு பண்ணணும் அப்படின்னு நினைச்சா உங்ககிட்ட வந்தா நீங்க எப்படி என்ன நாங்க செய்யணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. என்ன ஆராய்ச்சி பண்றது? PhD. இப்போ இந்த கொரிய ஆய்வுல வந்து நிறைய பேர் விருப்பம் இருக்கு உங்களுக்கு. ஆமா, விருப்பம் இருந்தா முதல்ல வந்து அவங்க கொஞ்சம் ஒரு பேக்ரவுண்டோட வரணும் ஆராய்ச்சி பண்றதுக்கு. அவங்களுக்கு கொரிய மொழியை பற்றி கத்துக்கணும், அல்லது கொரியாவை பற்றி ஒரு நாலேஜாவது இருக்கணும். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கொரியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் லாங்குவேஜ், கொரியன் கல்ச்சர், இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இப்ப ஆங்கில புத்தகங்கள், கொரியன்ஸ் நல்ல அழகா புத்தகங்கள் கொண்டு வருவாங்க. புத்தகங்களுக்காக, அறிவுக்காக நிறைய பணம் சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிட்டியில கொரியன்ஸும் இப்ப முக்கியம். அதே சவுத் கொரியாவில் வந்து டெவலப்மெண்ட் அவங்க அளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறாங்க. சில சமயங்கள்ல பார்த்தா ஜப்பானியர்களை விட இப்ப நீங்க ஆமா, அது நிச்சயமா இருக்கு. இப்ப உங்க நிறுவனத்துல கொரிய ஆய்வுகள் செய்யற அறிஞர்கள், கொரிய அறிஞர்கள் யாராவது இருக்காங்களா? எப்பமாவது வருவாங்க, எப்பமாவது வந்து ப்ராஜெக்ட் பண்ணுவாங்க. எங்க இருந்து பணம் வர்றதுக்கெல்லாம். ஆமா, அதுதான். நம்ம கவர்மெண்ட் எச்சரிக்கையினால காக்க விட. அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல எவ்வளவு பெருசுங்கய்யா? எவ்வளவு, ஒரு 3 மாசமா, 6 மாசமா, இல்ல 1 வருடமா, எப்படி அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டிசைட் பண்றது உங்களுடைய டேட்டா. உங்களுக்கு எவ்வளவு டேட்டா இருக்குதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ப்ராஜெக்ட் பெருசா இருக்கும். உங்களுடைய டேட்டா இல்லைன்னு சொன்னா வேலையே இல்ல. ஆமா, அது சிறப்பு. அது டேட்டாவோட அவங்க வந்தாங்கன்னா இந்த இத மட்டும் நீங்க எடுத்து பண்ணலாம். கொரியன் வந்து பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அவங்களுடைய தோர் கருவிகள் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆமா, நிச்சயமா. அந்த ட்ரம்ஸ் எல்லாம் பல ட்ரம்ஸ் யூஸ் பண்றாங்க. நம்ம அது போல யூஸ் பண்ணிருக்கோம் இருக்குது. பல இதுகள் இருக்குது. அதை மட்டுமே எடுத்து ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண முடியும். அவங்களுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் எடுத்து பண்ண முடியும். உணவு பழக்கங்கள், விளையாட்டுகள், அந்த ஃபீல்டு ரொம்ப வாஸ்ட். பட் அதை செய்வதற்குள்ள ஆட்கள் ரொம்ப குறைவு. ஆட்கள் இல்ல. அதுதான். இப்ப இல்ல, அந்த மாதிரி ஆட்களை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களோட நோக்கம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து அந்த கொரிய பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு நம்ம வந்தோம்னா நம்ம செய்யலாம் அப்படிங்கிறது. கொரியாவில போய் இருந்து படிக்கணும். நம்ம பவுன் துரையா, பவுன் ராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் கூட கொரியாவில போய் உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நாள் நல்லா பண்ணாரு, ரொம்ப நிறைய பண்ணாரு. வீடு கூட எல்லாம் போட்டு வச்சுட்டு இருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி பாஸ்ட். நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நீங்க சொன்னதுல வந்து எனக்கு
புரிஞ்சுக்கிட்டேன். நான் நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் எதுக்கு இப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு நினைச்சதுக்கெல்லாம் இன்னைக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்க. நானுமே இந்த கொரிய ஆய்வுல நிறைய செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா அதை எப்படி பிரசன்ட் பண்ணும் என்ன பண்ணுங்கிறது இப்ப நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தெளிவு கொடுத்துருக்கீங்க. பார்க்கலாம் எவ்வளவு தூரம் நானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவும் சிறப்பான விஷயங்கள் எல்லாம் சொன்னீங்க ஐயா. இன்னும் வேற எதுவும் நான் கேள்வி கேட்காம நீங்க விட்டதை சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் சொல்லுங்க. அதையும் கேட்கிறோம். இல்ல நிறைய சொல்லியிருக்கிறேன். இது போதுமா? சொல்லிட்டீங்களாங்கய்யா. ஆரோக்கியராஜ் வழியில இதுல இருக்காரு. நீங்க எதுவும் கேள்வி கேட்குறீங்களா? ஆரோக்கியராஜ் சொல்லுங்க. அவரும் போன முறை அவரும் நிறைய விஷயங்களை சொன்னாரு. நிறைய அவரும் ஆய்வு பண்ணி சேர்த்து வச்சிருக்காரு டேட்டா நிறைய. அதெல்லாம் ஒன்னொன்னா அவரும் ரிலீஸ் பண்ணணும். நிறைய பண்றாரு. நிறைய ஆர்வம் உள்ள இளைஞர். அவரெல்லாம் என்கரேஜ் பண்ணணும் நம்ம. ஆமா, நிச்சயமா நிச்சயமா. அவர் என்ன பேசுறாரா இல்லைன்னா இதோட நிற்கலாம். சிறப்புங்க ஐயா. உங்களோட நேரத்தை எங்களுக்காக கொடுத்து நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதாவது நாங்க இத ஒரு 8 நிகழ்ச்சி பண்ணோம். இது 9வது நிகழ்ச்சி. ஆனாலும் இந்த நிகழ்ச்சியிலேயே விஷயங்களை நீங்க புது விஷயங்களை சொன்னீங்க. ஏன்னா இப்ப இந்த லாங்குவேஜ்ல நம்ம பாக்குறோம். ஆனா நீங்க ஒரு ஆய்வாளரா அந்த லிங்குவிஸ்டிக் ஆஸ்பெக்ட ரொம்ப ரொம்ப தெளிவு எடுத்து சொன்னீங்க. இல்லைன்னா நம்ம சொல்லுவோம் 400 வார்த்தைகள் இருக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அதுவும் இன்னும் நிறைய டீப் ஆழமான ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு ஐயா. உங்களோட நேர்காணல். சொல்லுங்க. ஆரோக்கியராஜ் வந்துட்டாரு. சொல்லுங்க, நீங்க கேளுங்க. ப்ரொஃபசர் சார் ரொம்ப நன்றி. உங்களை திடீர்னு பாத்துட்டேன் நானு. எப்படி திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க சித்ரா மேம். அவங்க வாட்ஸ்அப் ஏதோ பார்த்ததால தெரிஞ்சது, இல்லைன்னா பிடிச்சிருந்திருக்காது. ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி மேம் ரிசர்ச் எப்படி ப்ராப்பரா பண்ணணும்ட்டு எங்க சாரு கிட்ட தான் நான் கேட்டுக்கினேன். ஜான் சாமுவேல் எப்பவுமே சரி, ஒரு அகாடமிக் ரிசர்ச் நான் சொன்னேன், நம்ம தலையில இருக்க இதை வச்சுக்கின்னு நம்ம அதுக்கு ரிசல்ட் தரக்கூடாது. இருக்கிற டேட்டா வச்சு நம்ம பேப்பர் எழுதணும். என்னென்ன இதெல்லாம் நம்ம பார்த்தோம், இதெல்லாம் அதை பத்தி தான் எழுதணும். அப்புறம் ப்ரொஃபசர் நீங்க சொன்னீங்க நம்ம போதி தர்மர் கொரியால வந்து ஒரு டெம்பிள்ல இருக்கு ப்ரொஃபசர். அது ஒரு டேட்டா எடுத்திருக்கிறேன் நான். கொரியன் டெம்பிள்ஸ்ல வந்து போதி தர்மர் வெல்கம்டு பை புத்திஸ்ட் கொரியன் புத்திசம் போட்டு அவங்க பெயிண்டிங்ஸ் இருக்கு. நம்ம இதுல சிற்பங்கள் இருக்கு, ஆனா அவங்க பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதை நான் பார்த்தேன். அப்ப அவர் அங்க போயிருக்காரு அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, இங்க அப்புறம் அத முதல்ல ப்ரூவ் பண்ணுங்க. அவர் வந்து வந்திருக்கிறாரா இல்ல வந்து பெயிண்டிங்ஸ் ஒரு இது ஒரு நிகழ்ச்சி வந்து இது பண்ணி கிரியேட் பண்ணி இருக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல அது ஒரு பெயிண்டிங்ஸ் வச்சிருக்காங்க. கிறிஸ்டியன் மிஷனரிகளை கூட வந்து செயின்ட் தாமஸ் வந்து தமிழகத்துக்கு வந்தாரு, அவர் ஜெர்மனிக்கு போனாரு, அவர் சுவிட்சர்லாந்து போனாரு, இப்படி எல்லாம் இது இருக்குது. பட் இது வந்து ப்ரூவ் பண்ணா we will be happy. அவர் வந்து பகுதியை விட்டு அதையும் மூவ் பண்ணதான் நமக்கு தெரியல. இல்ல அது ஒண்ணு பார்த்து இருக்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டாஸ் வந்து ஒரு ஆர்டிகல் என்ன பண்ணுதுன்னா, இவங்க ஒரு கிங் மகத நாடு இருக்குல்ல நார்த் இந்தியாவில, அந்த கிங் வந்து அவர் பேர் வந்து ஒரு நிமிஷங்களேன் ஆர்டிகல் வச்சிருக்கிறேன் நானு. அந்த கிங்கோட பேர் வந்து தயானா பத்ரா ஜிகோங். கொரியன்ல வந்து தியானபத்ரா அவர் பேரு. நீங்க காட்டுனீங்க தியானபத்ரா. தானபத்ரா டேட் வந்து பாத்தீங்கன்னா 1289 to 1363 அந்த பீரியடு. அவர் மகத நாட்டுடைய அரசர். அவரு வந்து காஞ்சிபுரம் வராரு. காஞ்சிபுரம் வந்து கரந்தா வித்யா சூத்ரா அவர்கிட்ட வந்து லேர்ன் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் சைனா போறாரு. சைனா போயிட்டு அப்புறம் அங்கிருந்து கொரியா போறாரு. கொரியா போயிருக்கிறாரு. அப்ப கொரியா வந்து குமன்சான்ற ஒரு மலையில ஜான் புத்திசம் அத வந்து ஸ்ப்ரெட் பண்றாரு. அவருக்கு வந்து தேர்வடா புத்திசம் நாலேஜும் இருக்கு. அவருடைய சீடர் வந்து ஒரு கொரியன் சீடரு. அவரு முக்கியமான ஒரு சீடரு தியானபத்ரா மாங்க் இருக்கிறாரு. அந்த கொரியன் மாங்க் கோரிய டைனஸ்டர் ரொம்ப பவர்ஃபுல் பொசிஷன் இருக்கிறாரு. போதி தர்மர் அதுக்கப்புறம் இந்த தியானபத்ரா அதனாலயும் வந்திருக்கலாம். நம்ம வந்து அந்த குயினை மாத்திரம் சொல்லக்கூடாது, இதெல்லாமும் வந்திருக்கலாம் அப்படிங்கறதையும் நம்ம ஒரு ஆய்வுல பார்க்கணும்னு நினைக்கிறேன். போதி தர்மாவை பற்றிய தகவல்கள் எதுவுமே தமிழ்நாட்டுல கிடையாது. ஆமா, தமிழ்நாட்டுல எந்த எவிடன்ஸும் கிடையாது. நான் கூட ஒரு வீடியோல ஹூஸ்டன்ல இருந்து ஒரு வீடியோ போட்டாங்க, அதை சொல்லியிருப்பேன். எதுவுமே கிடையாது. போதி தர்மா வந்து எதையுமே எழுதி வைக்கல. அவர் சொல்றாரு வார்த்தைகள்ல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. அவர் எல்லாமே வந்து அவருடைய மைண்ட் தான். அவர் வந்து அவருடைய டிசைபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எழுதி வச்சனால நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் தெரியுது. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து எக்ஸ்டர்னல் ஹிஸ்டரி தான் போதி தர்மரை பொறுத்தவரை.
அது கூட வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த பெயிண்டிங்ல எல்லாம் கண்ணை பெருசா போடுவாங்க. அந்த கண்ணை பெருசா வந்து சைனீஸ் போடுறாங்கன்னாலே அது இந்தியன் அர்த்தம். ஒரு இந்தியன் பிரின்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து சவுத் இந்தியன் பிரின்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறமா தான் வந்து அந்த ஓவிய எழுத்துக்களை கண்டுபிடிச்சது காம்சி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த காஞ்சியை இன்டர்பிரட் பண்ணும்போது காஞ்சின்னு கிடைச்சது. அதுக்கு பின்னாடிதான் வந்து காஞ்சிபுரத்தோட உள்ள லிங்க் நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ண முடிஞ்சது. இப்ப கூட பல்லவ மன்னருடைய மகன் எல்லாம் சொல்றாங்க, எதுவும் இல்ல. காஞ்சிபுரத்துல ஒரு சிற்றரசனுடைய மகனா இருந்திருப்பாரு போல சொல்ல முடியாது. அது நமக்கு எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதுதான். நீங்க இப்ப சொன்னது வந்து 70 வயசுல போனாருன்னு சொல்றதே எனக்கு புது விஷயம் தான். நம்ம என்ன சின்ன வயசுல போயிருப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அவர் வயசான அப்புறம் தான் போயிருக்காரு. 70 வயசுல தான் புறப்பட்டாரு. 70 வயசுல. அதுதான். அது மாதிரி நிறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் நிறைய இருக்கு. இன்னும் வேற எதுவும் கேள்வி இருக்கா ஆரோக்கியராஜ்? வந்து ஜானபத்ரா வந்து இதுக்கான இது வந்து கொரியன் மியூசியத்துல இருக்கு. கொரியன் மியூசியத்துல வச்சிருக்காங்க. நீங்க அத ஒரு தனியா ஒரு பேப்பரா பண்ணுங்க. நிச்சயமா அதுவும் நம்ம தொடர்பு. வந்து ஒரு இந்தியனு, அப்புறம் பிளாக்கா இருந்தாரு, ஸ்கின் வந்து பிளாக், கண்ணு பெருசா இருந்தது, அத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சார். வந்து போதி தர்மரை பற்றி உள்ள குறிப்பு வர்ற சமயத்துல போதி தர்மருக்கு முன்னால வந்து 300 மாங்ஸ் தமிழ்நாட்டுல இருந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு குறிப்பு வருது. எந்த மாங்ஸ் வந்து தமிழ் பேரை வச்சிருக்க மாட்டான். அவன் ஏதாவது ஒரு பேரை போட்டு ஞான பத்திரான்னு போடுவான், அல்லது குணபத்திரான்னு போடுவான். அவங்க நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஆமா. அதனால இந்த இண்டிவிஜுவல் கேஸ் வந்து எடுத்து கம்ப்ளீட்டா ஹிஸ்டாரிக்கலா ஸ்டடி பண்ணணும். அங்க ஒரு சிலை கிடைக்குதுன்னு சொன்னா அந்த சிலை வந்து அந்த காலத்தை சார்ந்ததான் உள்ளதே நம்ம நிறுவ வேண்டி இருக்குது. ஏன்னா பின்னால போதி தர்மர் பாப்புலர் ஆனதுக்கு பின்னாடி எல்லாரும் போதி தர்மர் மேல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. அவன் போதி தர்மர் வந்து இந்தியாவுக்கு போறதுக்கு விரும்புறாரு, இந்தியாவுக்கு போயிடக்கூடாதுன்னு உள்ளதுக்காக ஒரு பாய்சன் பண்ணி கொண்டு போட்டாங்கன்னு கூட கதை இருக்குது. எல்லாத்துக்கும் நமக்கு ஆதாரம். அதுதான். அது சரி. அது உண்மை. சிறப்பு. அதுதான் இப்போதைக்கு இந்த விஷயம். அதான் இன்னும் நிறைய ஆய்வுகள் செய்யணுங்கிறது இதுல இருந்து தெரியுது. அதுதான் நான் படிச்சதுல இந்த ஆனல்ஸ் ஆஃப் கொரியா அப்படிங்கிற ஒரு நூல்ல வந்து அவங்க நிறைய விஷயங்கள், நிறைய அரசர்களை பத்தி சொல்லும் போது மாரநாதா அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. புத்த துறவி. அந்த மாரநாதா வந்து தமிழா இல்லாட்டி இந்தியால இருந்து எங்க இருந்து போனாரெல்லாம் தெரியாது. ஆனா அந்த பேரும் இருக்கு. சோ அதனால நான் அவருக்கு க்ளூ கொடுக்குறேன். நான் அதை பத்தியும் ஆய்வை வந்து அவர் செய்யலாம். ஏன்னா இப்ப புத்த மதத்தை பத்தி ஆய்வு பண்றதுனால ஆரோக்கியராஜ் அவர்கள் இந்த பேரையும் தேடுங்க. மாரநாதான் இருந்தது நான் பார்த்தேன் நானு. அதனால நீங்க அதையும் முயற்சி பண்ணலாம். சிறப்புங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. இது வரைக்கும் ஒரு மணி நேரம், சரியான ஒரு மணி நேரம் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இனிமேல் வர ஆய்வாளர்கள் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கறதையும் நீங்க சொல்லியிருக்கீங்க. அதையும் எல்லாரும் தொடர்ந்து செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. பார்ப்போம். அதுதான் எங்களோட நோக்கம். அந்த நோக்கத்தை வந்து வெற்றி பெறறதுக்கு எல்லா ஆய்வாளர்களும் அறிஞர்களும் நமக்கு உதவி புரியணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரேன். இது போல நிகழ்ச்சிகளை எனக்கு கொடுத்து என்னோட ஆய்வு உலகத்தை வந்து விரிவடைய செய்யறதுக்கு நான் வந்து பார்த்தசாரதி ஐயாவுக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். வலைத்தமிழ் ஒரு முக்கிய நோக்கத்தோட பயணிக்கிறது. அதோட சுரேஷ் ஐயாவும் இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆரம்பத்துல நமக்கு கொஞ்சம் இருந்தது, இருந்தாலும் அதை எப்படியோ தகர்த்து வந்துட்டோம். அதனால என் முகத்தை காட்ட முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்காக மன்னிக்கணும். சிறப்புங்கய்யா. ரொம்ப நன்றி. நன்றிங்க.